துவாம் ஆவக ஜாதவேதா லக்ஷ்மீம், உனக்கு பணிந்தவளானபடியாலே நீ சொன்னால் கண்டிப்பாக கேட்பாள், அவளை நீ என்னிடத்திலே அழைத்து வர வேண்டும் என்று தெரிவித்தார். சரி, அழைத்து வருகிறேன். அதுக்கப்புறம் அவள் தங்குவாளா? ஒரு முறை உன்னிடத்தில் அழைத்து வர முடியும், அதுக்கப்புறம் தங்குவாளான்னு கேட்டால் அனபகாமினீம், அபகமனம் என்றா பிரிந்து செல்வது என்று பொருள். அனபகாமினி விட்டு பிரியாதவள், ஒரு நாளும் பிரிந்து செல்லாதவள் என்று பொருள். அப்ப வேதம் சொல்லுகிறது, அப்படி நினைக்க வேண்டாம், உன்னை விட்டு பிராட்டி ஒரு நாளும் பிரிய மாட்டாள். நீ என்னுடைய ஹிருதயத்தில் எப்போதும் இருந்து விட்டால் பிராட்டியும் இருந்து விடுவாள் அல்லவா? அதற்காக நீயும் வர வேண்டும், பிராட்டியும் அழைத்து வர வேண்டும் என்று தெரிவிக்கிறார். பிராட்டி ஏறி மார்பில அமர்ந்தாள் அல்லவா? அமிர்த மதனம் பார்க்கடல் கடையப்பட்ட போது பிராட்டி நடந்து பஷ்யதாம் சர்வ தேவானாம் எயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று விஷ்ணு புராணத்துல தெரிவிக்கிறார். சுத்தி எல்லா 33 தேவர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிராட்டி பார்க்கடலிருந்து பிறந்து வந்தாள், கையில மாலையோட வந்தா, எல்லாரையும் சுத்தி பார்த்தாள். பகவானுடைய கழுத்திலே மாலையிட்டு ஏறி திருமார்பிலே அமர்ந்து கொண்டு விட்டாள். அன்றைக்கு அமர்ந்தவள் அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் நகரமாட்டேன் விலகமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அமர்ந்திருக்கிறாள் இல்லையோ? அதனால உன்னை விட்டு பிராட்டி பிரிய மாட்டாள், நீ என் நெஞ்சத்துக்குள்ளே வந்து விடு, அப்ப என்னை விட்டும் பிராட்டி பிரிய போவது கிடையாது. அப்ப உன்னை விட்டு பிரியாதவள் அனபகாமினி. அபகமனம், பகவானை விட்டு பிரிவது என்பது ஒரு பெரிய குற்றம். அந்த குற்றம் பிராட்டிக்கு ஒரு நாளும் கிடையாது. அந்த குற்றம் யாருக்கு உண்டு? நமக்கெல்லாம் கண்டிப்பாக உண்டு. எப்போதும் பகவானையே சிந்தித்துக் கொண்டு அவரோடு சேர்ந்தே நாம் இருப்பது கிடையாது. ஆனா இன்னும் ஸ்பஷ்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும்னால், பரதன் லக்ஷ்மணன் 2 பேர் சரித்திரத்தை பாருங்க. பகவானை விட்டு பிரிந்தால் குற்றம், அவரை விட்டு பிரியாமல் இருந்தால் வாழ்ச்சி என்பதை சரியாக புரிந்து கொள்ளலாம். லக்ஷ்மணனுக்கு இப்பேற்பட்ட பேரு, தம்பின்னு சொன்ன, ராமனுக்கு தம்பின்னு சொன்னாலே யாரானு பரதன்னு சொல்றாளா? லக்ஷ்மண் அது அவரே சொல்லிவிட்டார். ராமனுக்கு பின் பிறந்தாலும் உளர் என நின்னான். பரதன் குஹனை பார்த்து சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது ரொம்ப வருத்தத்தோடு சொல்றார், நல்ல வேளை லக்ஷ்மணன்னு ஒரு தம்பி இருந்தான், இல்லாட்டா உலகத்தில் ராமனுக்கு தம்பிகளே கிடையாது என்று சொல்லியிருப்பார்கள். நான் தம்பியா ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை, சத்ருகுணனும் என்னோடு இருந்தான், ராமனோடு இல்லை. ராமனுக்கு தம்பின்னு ஒருவரை சொல்லணும்னால் அது லக்ஷ்மணன் ஒருவன் தான் என்று பரதன் கொண்டாடுகிறார். உலகமே கொண்டாடுகிறது லக்ஷ்மணன் 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 என்று. ஏன்? ஒரு நிமிஷம் கூட ராமனை விட்டு பிரிந்து போனதே கிடையாது. ஆனா பரதனை உலகம் என்ன சொல்லியது? இவன்தான் பாவி, இவனும் இவன் தாயுமாக சேர்ந்துதான் ராமன், உயிர் போன்ற ராமனை அயோத்தியிலிருந்து விரட்டி விட்டார்கள் என்று உலகமெல்லாம் திட்டியதோ இல்லையோ? அதுக்கு பயந்து பரதன் தினமும் கார்த்தால 2 மணிக்கெல்லாம் சரையூ நதிக்கு போய் குளிச்சுட்டு வந்துருவாராம். 4 மணி 4:30 மணிக்கு போனா உலகத்துல எல்லாரும் விழித்து கொண்டு விடுவார்கள். வீதியில பரதன் நடந்து போனா கையை காட்டி இவனால்தான் இந்த நிலைமை, இவனால் தான் ராமன் நம்மோடு இல்லைன்னு ஏசுவார்களாம். அதற்கு பயந்து விடியற்காலை பொழுது கிடையாது, பின் இரவு பொழுது, ராத்திரியினுடைய பிற்பகுதி 1 மணி 2 மணிக்கெல்லாம் பரதன் போய் நீராடி விட்டு வந்து விடுவாராம். அந்த பழிச்சொல்லையெல்லாம் பரதன் கேட்க நேர்ந்தது எதனாலே? ராமனை விட்டு பிரிந்து அவருடைய மாமா பரதனுடைய தாய் கைகேயி, கைகேயிக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு யுதாஜித் என்று பெயர். அவர் கேகய தேசம் நம்முடைய பாரதத்துக்கு வடமேற்கு பகுதியிலே இருக்கிறது. அங்க இருக்கிற கேகய தேசத்தை ஆண்டு வந்தார்கள். அவர் கூப்பிட்டார், பரதா வா, தங்க பிள்ளைதானே, அதனால வான் அவர் கூப்பிட்டதுனால ராமனை விட்டு விட்டு பரதனும் சத்ருகுணனும் கேகய தேசத்துக்கு போனார்கள். அதுதான் பரதன் பண்ண ஒரே குற்றம். ராமன் விட்டு இருக்கும்போது அவரை விட்டு யாரோ ஒருவர் அழைக்கிறார்னு போனாரோ இல்லையோ, இத்தனை ஆண்டுகள் இத்தனை பழிச்சொற்களையும் அதனால் தான் கேட்டுக்கொண்டார். ஏன் லக்ஷ்மணனுக்கு மாமா இருக்க மாட்டாரா? சித்தப்பா இருக்க மாட்டாரா? யார் கூப்பிட்டாலும் லக்ஷ்மணன் செல்லவில்லை, ராமனே அனைத்தும் என்று கூட இருந்தார். எல்லா புகழையும் பெற்றுவிட்டார். அப்ப பிரிவது, பகவானை விட்டு பிரிந்து செல்வது என்பது பெரிய குற்றம், பயத்தையும் கொடுக்கும். எப்போதுமே பகவானுடைய நினைவிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னால் இந்த சம்சாரம் அவ்வளவு பயத்தை கொடுக்காது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் நாமளும் கதை கேட்கிறோமோ இல்லையோ, நாம் எங்கேயோ பட்டணத்துல இருக்கோம், அவ்வப்போது கோயிலுக்கு போகிறோம். சில இடங்கள்ல கோவிலுக்கென்றே ஏற்பட்ட ஊர்கள் கிராமங்கள் உண்டோ இல்லையோ. இப்ப ஸ்ரீரங்கம்னு சொன்னா அந்த ஊரே, அந்த 8 வீதிகளும் அந்த பெருமாளை சுத்தித்தான் இயங்க வேண்டும். அவர் எப்ப எழுந்துப்பார், எப்ப புறப்பாடு, எப்ப கோஷ்டி, எப்ப தீர்த்தம், எப்போது மாலை, இதை வைத்துத்தான் உலகமே அந்த இடத்துல இயங்க வேண்டும். அவர்களை கேட்டு பார்த்தால், ஓ இப்படி எல்லாம் உலகத்தை நடந்ததா? ஒரு 10 நாள் உற்சவம் வருது, 20 நாள் உற்சவம் நடைபெறுகிறது என்றால்
வெளி உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளே குறைவு. அவ்வளவு தூரம் அந்த கோவில்ல ஈடுபட்டு சுத்தி சுத்தி வீட்டு வேலையும் பார்க்க வேண்டும், குழந்தைகள் கணவர்களையும் பார்க்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, மனைவிமார்கள் தான் அநேகமாக கோவிலுக்கு போவது. அதனால அனைத்தையும் பார்த்து கொண்டு கோவில் கோவில்னு பெருமானை சேவிக்கிறார்களோ இல்லையோ, அவர்களை கேட்டா தெரியும். உலக விஷயங்கள்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. 10 நாள் எங்கேயோ குண்டு வெடிச்சிருக்கலாம், எங்கேயானு புதுசா தேர்தல் நடந்திருக்கலாம். எதுவுமே தெரியாமல் பகவான் இடத்துல லயித்தால், உலக விஷயம் தெரியாமல் இருந்தால் பயம் ஏற்படாது. உலக விஷயம் நிறைய தெரிய தெரிய அது பயத்தை தான் கொடுக்கும். அப்ப பெருமானை விட்டு பிரியக்கூடாது, நேரடியாகவும் பிரியக்கூடாது, மனதளவிலும் அவரை விட்டு பிரியாமல் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த பெருமை பிராட்டிக்கு உண்டு. அதனால அனபகாமினி என்று பிராட்டியை பத்தி சொல்லுகிறாள். ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீஹி அனபாயினி என்று விஷ்ணு புராணத்துல பராசரர் தெரிவிக்கிறார். அபாயம் குற்றம், அனபாயினி குற்றமற்றவள். அவனை விட்டு பிரிவது என்கிற குற்றம் பிராட்டிக்கு ஒரு நாளும் கிடையாது. அதனால அனபகாமினி, இது ஒரு பொருள் சொன்னார். இரண்டாவது, பக்தர்களை விட்டும் பிரிய மாட்டாள், பகவானை விட்டு பிரியாதவள் என்று ஒரு பொருள். இரண்டாவது, அந்த பகவானிடத்தில் யாருக்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அந்த பக்தர்களையும் விட்டு பிராட்டி ஒரு நாளும் விலகுவது கிடையாது. விரோதிகள் ராவணன் கும்பகர்ணன் என்று இருந்தால் அவர்களவனா விட்டு பிரிவாளே தவிர பக்தர்களை நழுவ விடமாட்டாள், பிரிய மாட்டாள். அதனால அனபகாமினின்னு தெரிவித்தார். தாம் ஆவக ஜாதவேதா லக்ஷ்மீம் அனபகாமினீம். இப்படி உன்னை விட்டு பிரியாதவளான, உனக்கு அடங்கினவளான மகாலட்சுமி தாயாரை நீ அழைத்து வர வேண்டும் என்று பகவானிடத்துல பிரார்த்தனை செய்கிறோம். எதற்காக அழைத்து வர வேண்டும்னு பகவான் கேட்டார். அது 2வது வரியிலே சொல்லப்படுகிறது. யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காம் அஸ்வம் புருஷானகம். யஸ்யாம் எவளிடத்தில், விந்தேயம் நாங்கள் இதையெல்லாம் அடைவோமோ அந்த பிராட்டியை அழைத்து வர வேண்டும். என்னென்ன அடைய வேண்டும்? ஹிரண்யம் தங்கம் நிறைய வேண்டும், காம் அஸ்வம் புருஷானகம், கௌஹு அப்படின்னா மாடு, நிறைய ஆனிரை செல்வம் வேண்டும், பசு செல்வம் வேண்டும். அஸ்வம் குதிரைகள் நிறைய வேண்டும், புருஷர்கள் தொண்டு செய்வதற்கு வேலை செய்வதற்கு நிறைய தொண்டர்கள் வேண்டும். இதையெல்லாம் நான் அடைய வேண்டும் என்றால் இந்த உலக செல்வங்கள் அனைத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை மகாலட்சுமி தாயாருக்குத்தான் உண்டு. அப்ப நான் இதையெல்லாம் அடையும் பொருட்டு நீ மகாலட்சுமியை என்னிடத்தில் அழைத்து வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்ப என்ன சுவாமி, இந்த சூக்தம் வெறும் உலக இன்பத்துக்காக சொல்லப்பட்டதா? இப்பேற்பட்ட மகாலட்சுமி என்று சொல்லிவிட்டு அவளிடத்துல உலக இன்பத்தையா பிரார்த்திக்கலாம்? அவெல்லாம் கேள்விப்படுகிறோம். காமதேனு எதை கேட்டாலும் கொடுக்கும், கல்பக விருட்சம் பாரிஜாத விருட்சம் எதை கேட்டாலும் கொடுக்கும்னு சொல்றோமோ இல்லையோ. இப்ப திடீர்னு இந்த இடத்துல காமதேனு வந்து என்ன வேண்டும்னு கேட்டால் உன்னால கொஞ்சம் வேத்து கொட்டுறது, அதனால ஒரு கை குட்டை கிடைக்குமா, ஒரு சின்ன துணி கிடைச்சா தொடச்சுக்கணும்னு யாரான காமதேனு இடத்துல கேட்பாளா? எனக்கு சொர்க்கம் வேண்டும், தங்கம் வேண்டும், ராஜ்யம் வேண்டும்னு கேட்கறத விட்டுட்டு சின்ன பொருளை கேட்பதுல பிரயோஜனம் கிடையாது. அப்ப மகாலட்சுமி இப்பேற்பட்டவள் என்று சொல்லிவிட்டு அவரிடத்துல விந்தேயம் காம் அஸ்வம் ஹிரண்யம் புருஷானகம்னு ஏன் பிரார்த்திக்கிறார்னால், இந்த இடத்தில் உலக செல்வங்களை பிரார்த்திப்பது என்பது மேலோட்டமான பொருள், உள்ளுரை பொருள். மேலே என்னென்ன சொல்ல போகிறாரோ அதோடு தொடர்படுத்தித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலே எனக்கு மோட்சம் வேண்டும், எனக்கு பக்தி வேண்டும், எனக்கு உன் திருவடி வேண்டும்னு பிரார்த்தனை இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல செல்வம் என்று சொல்லப்பட்டது மோட்சத்துக்கு முரண்படாத செல்வம். உலகத்துல நிறைய பணம் சம்பாதிச்சால் என்ன கஷ்டம்? திரும்ப திரும்ப இதிலேயே நாம் ஆட்பட்டு விடுகிறோம், ஈடுபட்டு விடுகிறோம். அப்படி இல்லாமல் மோட்சம் எனக்கு குறிக்கோள், அங்கு சென்று பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அதுவரை என்னால் காத்திருக்க முடியாது, ஆசை அதிகமாக இருக்கிறது. இந்த உலகத்திலேயே கைங்கரியத்தை துவங்க வேண்டும். இப்ப கோவில் எல்லாம் எதுக்கு பெருமாள் இருக்கார்னால், வைகுந்தத்துக்கு போய் எந்த தொண்டை செய்ய போகிறோமோ அதற்கு ஒரு முன்னோட்டம் இங்க இருக்கும் போதே பண்ணி பண்ணி பழகி கொண்டால் தானே அங்கு போய் நன்றாக செய்ய முடியும். அந்த கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றால் பணம் வேண்டும், பக்தர்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், 4 பேருக்கு உதவ வேண்டும் என்றால் பணம் செல்வம் வேண்டும். அதற்கான செல்வம் இந்த இடத்துல பிரார்த்திக்கப்படுகிறது. வேற தனியா புருஷார்த்தம், தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்கிற 4 புருஷார்த்தங்களுக்குள்ளே அர்த்தம் செல்வம்னு 2வது புருஷார்த்தம் இருக்கே, அதை இந்த இடத்திலே வேதம் சொல்லவில்லை. மோட்சத்தை நான் அடையும் வரை இந்த உலகத்தில் இருக்கும் போது பகவானுக்கும் பக்தர்களுக்கும் தொண்டு செய்வதற்கு என்ன செல்வம் வேண்டுமோ அந்த செல்வத்தை நீ வழங்க வேண்டும் என்று பிராட்டி இடத்துல நாம பிரார்த்திக்கணும். அதற்கு பகவானே நீ பிராட்டியை எங்களிடத்தில் அழைத்து வர வேண்டும்
என்று 2வது ஸ்லோகத்தால தெரிவித்தார். நேரடியாக பிராட்டியை குறித்து பேச துவங்குகிறோம். அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவீம் உபஹ்வயே ஸ்ரீர்மா தேவீர் ஜுஷதாம். பிராட்டியினிடத்துல நேரடியான பிரார்த்தனை, நான் உன்னை அழைக்கிறேன். உபஹ்வயே என்றால் அழைக்கிறேன் என்று பொருள். ஸ்ரீஹி மா தேவி ஜுஷதாம். ஜுஷுன்னு சொன்னால் அன்பு என்று பொருள். நீ என்னிடத்திலே அன்பு காட்ட வேண்டும், என்னிடத்திலே அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அந்த பிராட்டி எப்படிப்பட்டவள் என்று மற்ற அடைமொழிகள் எல்லாம் காட்டுகின்றன. இதுல முதல்ல சொன்னார் அஸ்வபூர்வாம். அஸ்வம் அஸ்வம் என்றால் இதற்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. அஸ்வம் என்று சொன்னால் குதிரைன்னு ஒரு பொருள் உண்டோ இல்லையோ, அந்த அர்த்தத்தை வைத்தும் ஒரு மேலோட்டமான பொருள். இந்த ஹிருதயத்துக்குள்ள பிராட்டி இருக்கிறாள் அல்லவா, அஸ்வ பூஹு வாம் என்று 3ஆக அக்ஷரமா பிரித்து பார்த்தால் அஸ்வ குதிரைகள், பூஹு பூஹுன்னு சொன்னா பட்டினம் என்று பொருள். அயோத்தியா பூஹு, சம்ஸ்கிருதத்துல பூஹு என்கிற சொல்லுக்கு பட்டினம் நகரம் என்று பெயர் உண்டு. வா என்பதற்கு வாகனம் என்று பொருள். அப்ப அஸ்வம், பட்டினம், வாகனம் இந்த 3மாகவும் இருக்கக்கூடியவள். அஸ்வம் என்ன பண்ணும், நம்மை முன்னோக்கி அழைத்து செல்லுமோ இல்லையோ, அப்ப நம்மை முன்னோக்கி அழைத்து செல்லுகிறபடியாலே அஸ்வமாக குதிரையாக இருக்கிறாளாம். பூஹு இந்த ஹிருதயத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டபடியாலே அந்த ஹிருதயத்தையே வாகனமாக கொண்டவள், தானே ஹிருதயமாகவும் இருக்கிறாள். அப்ப அஸ்வம் குதிரை, பூஹு ஹிருதயம், வாம் ஹிருதயத்தை வாகனமாக கொண்டவள். இப்படி 3 பெருமைகள் பிராட்டிக்கு உண்டு என்று ஒரு பொருள் சொல்லப்படுகிறது அஸ்வபூர்வாம் என்பதற்கு. அடுத்தது சொல்றார் அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் என்று 3 சொற்கள் அடுத்தடுத்து இருக்கின்றன. இது 3ஐயும் சேர்த்து யோகம் தியானம் செய்கிறோமே, அஷ்டாங்க யோகம்னு தெரிவிப்பார்கள். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி என்று 8 நிலைகளை உடையது. யமம்னு சொன்னால் தேவையில்லாத சாப்பிடக்கூடாது, சாத்விகமான உணவைத்தான் சாப்பிட வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இதெல்லாம் யமம், கட்டுப்பாடுகள் தான் யமம் என்று சொல்லப்படுகின்றன. நியமம் என்பதை பார்த்தோம் என்றால் பகவானை வணங்குவது, அனைவரிடத்திலும் உண்மை பேசுவது, அகிம்சையை கடைபிடிப்பது, இதெல்லாம் 2வது நியமத்திலே வருகின்றன. ஆசனம், ஆசனம் என்பது உடலை எப்படி அமைத்துக் கொண்டால் நீண்ட நேரத்துக்கு தியானம் செய்ய முடியுமோ அதற்கு உடலை பழக்கப்படுத்தணும். ஆசனம் என்பது ஒரு சௌக்கியத்துக்காக ஒரு செயலை செய்யும் போது, இப்ப நாம் இப்படி உட்காந்து 4 மணி நேரம் தபசு பண்ணுன்னு சொன்னால் 3/4 மணி நேரத்திலேயே கீழே தொங்கிடுவோம். அது முதுகு வலிக்கிறது, ஏதான சாய்ந்து கொள்வதற்கு பலகை இருக்குமான்னு கேட்போம். அப்ப இந்த உடம்பை பழக்கி நீண்ட காலம் தியானம் செய்வதற்கு தயார் செய்ய வேண்டுமே, அதுக்குத்தான் ஆசனம் என்பது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, அதை சீராக வைத்துக் கொண்டால்தான் தெளிவு ஏற்படும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினைப்பதற்கான ஒரு அவதானம் அதுல ஏற்படும். அதுக்காக பிராணாயாமம். பிரத்யாகாரம் புலன்களை எல்லாம் அடக்குவது. தாரணா பகவானை பற்றி நினைக்க துவங்குவது. தியானம் தொடர்ந்து நினைப்பது. சமாதி வேற எதுவுமே மனதில் வராத அளவுக்கு ஒருமித்து பகவானை நினைப்பது. இப்படி 8 நிலைகளாக அஷ்டாங்க யோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த யோகத்துல தொடக்கம், நடு, முடிவு இந்த 3 நிலைகளிலும் பிராட்டியினுடைய உதவி தேவைப்படுகிறது என்று சாஸ்திரங்கள் லக்ஷ்மி தந்திரத்திலே இது விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் 3 சொற்களாக சொல்லுகிறார். அஸ்வபூர்வாம், முதல்ல இந்த வயிற்றினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு நாடி சுஷும்னா என்று ஒரு நாடி இருக்கிறது. இந்த கீழ்ப்பகுதியிலிருந்து பிரம்மரந்திரம் என்கிற இந்த ஓட்ட வரைக்கும் அந்த நாடி போகுமாம். தியானம் செய்யும் போது இந்த ஆத்மாவை இந்த இடத்தில் இருப்பதாக முதல்ல தியானம் பண்ணணும், அப்புறம் நாபியில் இருப்பதாக தியானம் பண்ணணும், அப்புறம் இந்த பிரம்மரந்தத்தில் வைத்துக் கொண்டு தியானம் பண்ண வேண்டும். இப்படி 3 நிலைகள். அந்த கடைசி நிலை முடிந்தால் முக்தி அடைந்து விடலாம் என்பது சாஸ்திர கோட்பாடு. அந்த 3 நிலைகள் அஸ்வபூர்வாம் என்று சொன்னால் வயிற்றின் அடிப்பகுதியில் வைத்து தியானம் பண்ணும் போது ஒரு குதிரை எப்படி கனைக்குமோ அதை போன்ற ஒலியை பிராட்டி எழுப்பி அந்த யோகத்தை தான் சாதகப்படுத்தி கொடுக்கிறாளாம். ரதம் மத்தியாம், இந்த நாபியிலே கொப்பூழில் வைத்து தியானம் பண்ணும் போது ரதம் ஒரு தேரினுடைய ஓசை எப்படி இருக்குமோ அந்த ஓசையை எழுப்பி பிராட்டி அந்த யோகத்தை பரப்புகிறாளாம். ஹஸ்திநாத பிரபோதினி, கடைசியா ஹஸ்தி ஒரு யானை பிளிரினால் என்ன சத்தம் வருமோ அதை போன்ற சத்தத்தோடு பிராட்டி யோகத்தின் கடைசி தசையை நடத்தி கொடுக்கிறாள். அப்ப யோகத்தின் தொடக்க நிலையில் குதிரை போல் கனைத்து,
நடுநிலையில் ரதம் போல் சத்தமிட்டு, கடைசி நிலையில் ஒரு யானையை போலே சத்தமிட்டு யோகத்தை நிறைவேற்றி கொடுக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. அஸ்வானாம் ஹேஷவன் நாதம் யோகாரம்பே கரோமிச்ச நாபீமத்தியம் சமாயாதா கரோமி ரதவத்வனிம் வியோமரந்திரம் அனுப்பிராப்தா ஹஸ்திநாத வினாதினி என்று லக்ஷ்மி தந்திரத்தில் தானே பிராட்டி இதை வருணிக்கிறாள். ஆக மொத்தம் அது எப்படி இந்த ஒவ்வொரு ஒலிக்கும் என்ன யோகத்தோடு தொடர்பு, அது எப்படி பார்க்கிறது என்பது கொஞ்சம் ஆராய்ச்சியாக போய்விடும். ஆக மொத்தம் யோகத்தை ஒருவன் செய்ய வேண்டும் என்றால் அது பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் தியானம் கைகூடாது. எந்த ஒரு பக்தியோ பகவானிடத்துல நம்பிக்கையோ, ஆழ்வார் பாடுகிறார், பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் பெற்று உன் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்த ஆட்சையும் தொண்டரோம் என்று தன்னை பத்தி சொல்லிக் கொள்ளுகிறார். நான் இன்னைக்கு ஒண்ணு புதுசா பக்தனானவன் கிடையாது, குடிகுடி வழிவந்து 7 தலைமுறையாக நாங்கள் உனக்கு பக்தர்களாக கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன கைங்கரியம் பண்ணுவீனால் கோயில் சீத்து, பகவானுடைய கோயிலை பெருக்கி மொழுகி கோலம் போட்டு சுத்தம் பண்ற கைங்கரியம் ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டிலையும் தெரிவிக்கிறார். அத போல திருவனந்தபுரத்தை பற்றி பார்த்தோம் என்றால் அங்கு நம்மாழ்வார் பாடும்போது கடைத்தலை சீக்க பெத்தால் கடுவினை களையலாமேன்னு தெரிவிக்கிறார். அந்த அனந்த பத்மநாப சுவாமியினுடைய மேல ஒரு ஒத்தக்கல் மண்டபம்னு இருக்கும் இல்லையோ, அந்த இடத்துல பெருக்கி சுத்தம் பண்ணோம்னால் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அழுக்க பெருக்குகிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய பாபங்கள் எல்லாம் பெருக்கப்படுகின்றன தெரிவிக்கிறார். கடைத்தலை சீக்க பெத்தால் கடுவினை களையலாம், நீ செய்து வைத்த வினைகளை எல்லாம் போக்கிக் கொள்ளலாம். அப்ப கைங்கரியத்துல சுத்தப்படுத்துவது ஒரு முக்கியமானது. இன்னைக்கும் நாம போனா பிரார்த்திக்கலாம். அந்த காலத்துல எளிமையாக இருந்தது. இப்ப அதற்கென்று பணியிலே சிலர் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம தமிழகத்திலிருந்து வருகிறோம், நம்ம ஆழ்வார் பாடி இருக்கிறார், அதனால தொடப்பத்தா வாழ் இடத்துல கேட்டு வாங்கிக்கணும். வாங்கி ஒரு 2 பெருக்காவது பெருக்கினா ஒரு பாப 4 போகும் இல்லையோ, அதற்காக ஆழ்வார் பாடி வைத்தார். அப்ப எத்தனையோ தலைமுறைகளாக நாங்கள் தொண்டர்களாக இருக்கிறோம். இது யாருடைய அருளாலே? பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் பெற்று, பகவானே உன்னுடைய அனுகிரகம் மட்டும் இருந்தா இது சாத்தியமாக ஆகியிருக்காது. பங்கையத்தாள் தாமரையில் பிறந்தவளான பெரிய பிராட்டியாருடைய அனுகிரகத்தால இத்தனை தலைமுறைகளுக்கு நாங்கள் தொண்டர்களாக பக்தர்களாக இருக்கிறோம்னு தெரிவிக்கிறார். அப்ப கைங்கரியம், தியானம், பக்தி இது அனைத்துக்குமே மூலம், நடு, முடிவு எல்லா நிலைகளிலும் பிராட்டி தான் கூட இருக்கிறாள். அதத்தான் 3 நிலை. முதல்ல அஸ்வபூர்வாம், ரதமத்யாம், ஹஸ்திநாத பிரபோதினி என்று 3 நிலைகளாக சொன்னார்னு ஒரு பொருள். இந்த 3ஐயும் கோர்த்து பார்த்தால் அஸ்வபூர்வாம் என்பதற்கு முதல்ல ஒரு பொருள் பார்த்தோம். இப்ப மற்றொரு பொருள் தெரிவிக்கிறார். அஸ்வம் என்று பகவானுக்கு பெயர். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறபடியால அஸ்வம் என்கிற சொல் பரமாத்மாவை குறிக்குமாம். அஸ்வபூர்வாம் பரமாத்மாவுக்கு முன்னால் நிற்பவள். பூர்வம்னா முன்னால் என்று பொருள். பரமாத்மாவுக்கு முன்னால் நிற்பாள்னு சொன்னால் பக்தர்களை ரட்சிப்பதில் அவனை விட இவளுக்கு ஆதரவு அதிகம். குழந்தைகளிடத்துல பரிவு, கருணை அதிகம். அப்ப எதுவாக இருந்தாலும் பிராட்டி முன்னால் காலெடுத்து வைத்துத்தான் பகவானை அழைத்து கொண்டு போவாளாம். தான் ராவணனாலே சீதை அபகரிக்கப்பட்டாள், லங்கையிலே சிறை வைக்கப்பட்டாள்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, அப்படி ஒருவன் சொன்னால் அவன் பிராட்டியின் பெருமை தெரியாத அறிவிலி என்று துவேஷிக்கிறார்கள். அப்ப என்ன சொல்லணும்னால் பிராட்டி தான் ஆசைப்பட்டு சிறை புகுந்தாள். சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்கசாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசக என்று வால்மீகி தெரிவிக்கிறார். 10 மாசம் தான் போய் வேண்டுமென்றே அங்கு சிறை பிடிக்கப்பட்டு இருந்தாளாம் சீதை. எதற்கென்றால் பல தேவ கன்னிகைகளை ராவணன் சிறை பிடித்து வைத்திருந்தான். அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் தான் போய் சிறையில் புக வேண்டும் இல்லையோ. ஒரு ஆழமான கிணறு இருக்கு, அதுக்குள்ள ஒருவர் விழுந்து விட்டார் என்றால் மேலிருந்து கை கொடுத்து தூக்குவது முடியாது. நாமும் உள்ளே இறங்கி அவரை தோள் கொடுத்து தூக்க வேண்டும். அதுல ஒரே ஒரு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது, அப்புறம் நமக்கு திரும்ப ஏறி தெரிய வர வேண்டும். நமக்கும் மேல ஏறி வர தெரியாதுன்னா நாமும் உள்ள இறங்கினா 2 பேருமா உள்ளேதான் அமர்ந்திருக்க முடியும், ஒருத்தர் வெளியில வர முடியாது. அப்படி பிராட்டி இங்கு இறங்கி வந்து ராமனுக்கும் முன்னால் லங்கைக்கு சென்றாள். ராமனுக்கும் முன்னால் எத்தனையோ இடங்கள்ல பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறாள். அப்ப அஸ்வபூர்வாம், ராமன் ஒருவரை ரட்சிக்க முயற்சிக்கும் போது அவளுக்கும் முன்னால் சென்று பிராட்டி ரட்சிக்கிறாள். சுக்ரீவனுக்கும் ராமனுடைய கட்டாட்சத்துக்கு முன்னால் பிராட்டியின் கட்டாட்சம் தான் கிடைத்தது. விபீஷணனுக்கும் ராம கட்டாட்சத்துக்கு முன்னால் சீதையின் கட்டாட்சம் தான் கிடைத்தது. பல இடங்கள்ல பார்க்கலாம். சுக்ரீவனை ராமன் பிற்பாடு சபரிக்கு பார்த்த பிறகுதானே சந்திக்கிறார்.
அதற்கு முன்னமே ஆகாசத்தில் ராவணன் தன்னை அபகரித்துக் கொண்டு போகும்போது சீதை தன்னுடைய கீழே பார்த்தா ஒரு 4 குரங்குகள் அமர்ந்திருந்தன. தன்னுடைய ஆபரணங்களை கழட்டி ஒரு வஸ்திரத்திலே சுத்தி அதை கீழே அவர்களிடத்துல போடுகிறாள். அதுதான் சுக்ரீவனுக்கு சீதை முதல்ல பண்ண அனுகிரகம். அதற்கு பிறகுதான் ராமன் நண்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ ஒருவனுக்கு பகவானோடு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்றால் அதுல முன்னால் அனுகிரகம் செய்பவள் பிராட்டி தான். அதை அவளாக செய்வது மட்டுமல்ல, பெருமானே அதைத்தான் ஆசைப்படுகிறான். குஹனை தனக்கு நண்பன்னு சொல்லிக் கொள்ளுகிறார், ராமன் தம்பின்னு சொல்லுகிறார்களோ. அப்ப திருமங்கையாழ்வாருடைய பாசுரம், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்த தோழன் நீ எனக்கென்று என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார்.